வணக்கம். நான் உங்கள் ராமன். பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் அவனுக்கு மத்தியில் ஓடும் நீங்கள், உங்கள் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு சற்று ஓரமாக நின்று சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். உங்கள் ஓட்டத்திற்கான தேவை என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஒருத்தன் முன்னாடி போயிட்டுருப்பான், ஓடிக்கிட்டு இருப்பான். தன்னோட இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இது போட்டி நிறைந்த உலகம். எல்லாருமே ஓடுங்க. போட்டி போட்டு ஓடுங்க. கீழே விழுந்தீங்கன்னா மெரிச்சு உங்கள சாகடிச்சிருவாங்க. அதனால் பரபரப்பாக விழாமல் ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னு முன்னாடி போகிற ஒருத்தன், தன்னோட இலக்கை நிர்ணயித்த ஒருத்தன் உங்ககிட்ட பயத்தை கிளப்பி விட்டுட்டு போயிடுவான். நீங்களும் பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எதுக்காக ஓடுறன்னே தெரியாது. குறிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு 10,000 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி 1,00,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உங்களை பண ஆசையை தூண்டி விட்டுருவான். நீங்களும் என்ன பண்ணுவீங்க? டெபாசிட் பண்ணுவீங்க. கடைசியில் அவன் ஒரு அமௌண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஓடியே போயிடுவான். புரியுதுங்களா? நம்ம எதுக்காக போட்டோம், ஏன் போட்டோம், எல்லாமே ஆசையில் போய் பரபரப்பாக ஓடி கீழே விழுந்துருவீங்க. அந்த மாதிரி ஆளுங்க சற்று ஓரம் நின்று சிந்தித்து பாருங்கள். நம்ம யாருக்காக ஓடுறோம்? இது அரசியலுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும். யாரோ ஒருத்தன் தன்னோட ஆசைக்காக இங்கே நிறைய பேரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இது தெரியாமல் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் ஓடுறீங்களா? எதுக்காக ஓடுறீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களோட ஓட்டத்திற்கான தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடுங்க. நீங்கள் வீணாக 3 கிலோமீட்டர் ஓடினாலும் சரி, எதுக்காக ஓடுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடுங்க. நீங்கள் ஓடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. எதுக்காக, யாருக்காக ஓடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடுங்க. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும்.